நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வரீங்க, எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான். பண்ட நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க. 85 வயசில் ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுறதுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்தில் அதான் சார் மிகப்பெரிய கொடுமை. மிகப்பெரிய கொடுமை. முதுமையில் ஒரு ஒரு ஆயுசு முடிய போகிற காலத்தில் ஒரு தற்கொலை பண்ணுற முடிவுன்றானா எவ்வளோ ஒரு கொடுமை இது. அப்போ அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பருவாபாஜையில் திருட்டு விசிறிய இல்லை புகுந்து ஒத்தால் தனி மனுஷனாக போய் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்கே சார்? எங்கே சார் கே ராஜன்? ஆற்றுல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளோ பேச்சு பேசினீங்களே, போய் ஆற்றுல விழுந்துட்டல சார். இந்த ஒரு குடும்பத்தில் விவாதத்துன்னு வந்தால் அது துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம். நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை. வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராடிக்கிருக்கானோ அதான் வெற்றி. அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கேடா போகுது எங்கள் சினிமா? என் சினிமா அது, நான் வெட்டிஞ்சு தீருவேன் அப்புடின்னு. அது ஒரு போராளி வெற்றி அடைஞ்சிட்டா அது வெற்றி முடிஞ்சு வச்சு. வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க. லட்சிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவள் சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிறது போராட்டம். கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு என்ன கூல் சார்? சில விஷயம் அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் இதுக்காக சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறக்க போராடும்ல, அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க. அண்ணா ஜெயிப்பீங்க. 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்த போராளி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடித்து எங்கேயாவது ஒரு படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது. அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல பொருளை சந்தித்தார். அப்போ நான் கூட இருந்துக்கனால பெரிய பஞ்சாயத்தான் நினச்சி, அதனால் சொல்கிறேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. வாடா பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண் அசால்ட்டாக. நீங்கள் கரெக்டாக இருக்குது. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினச்சேன். அப்போ அது மண் மையமா. நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண். நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாத்தையும் சுருக்குவாங்க. சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லோருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கேட்டால் 10,000 தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி தானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு தான் அந்த யோகம், கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களில் பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போலாம் ஒரு படத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம் படங்களில் பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம். அதில் நம்மளுக்கு வாய்ப்பு வரதே பெரிய அதிர்ஷ்டம். நம்ம அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்தது.
அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம். ஓகே சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டயலாக் விட்டியே, நான் மறந்துட்டேன். ஆ அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வர்றீங்க. எல்லாம் ஒரு பரிமாற்றம் தான். பண்ட நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க. ஈக்குவல் ஆயிரும் உட்காந்து. ஆமாம், இல்லைன்னு அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜு, ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம் பண்ணினேன். ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரில. அப்போ படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவைமா தெரில, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம். இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆள் போவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புடிசை தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கீங்க. இந்த சினிமாவில் 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்குறதில்ல, எல்லாரும் கொடுக்கவும் தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காருங்க அப்படின்னு அவருக்கே சந்தோஷத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்ல, என்னையே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கு. ஃப்யூச்சரில் என்ன பண்ணி வந்துடுவீங்க என்ன? சரி, நல்ல கதை இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டு இருக்குது. அதை நீங்களே சொல்லிடுங்க. இவருக்கு நான் என்ன வேலை வைக்கிறது தெரியல. தொகுப்பாளினி யார்? கார்த்திகா? காயத்ரி நினச்சேனா? அது தெளிவாக சொல்லுங்கள். நான் வந்து காயத்ரியாக ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலாக சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகரை, யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். ஒரு பல வருஷம் முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படம் தயாரித்தவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்காக காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழிலில் இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ இறந்துட்டார், என்ன ஒரு அணுவாக போட்டோம். இவ்வளவு பிரமாண்டமாக படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேலே அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்றே ஒன்று தான், இந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒன்று சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார்.
இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினச்ச ஒரு ஒரு உன்னத உள்ளம் சார் அவர். இங்கே பேசுறது சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல. ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்களே, இவ்வளோ சம்பளம் பேசுகிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில் இல்லையே, பொய் கணக்கு கட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு சார், இன்னும் ஒரு 6-7 வருஷம் குழந்திருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளோதான வயசு, இவ்வளோதான் ஆயுசு உங்களுக்கு. 85 வயசில் ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுறதுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்தில் அதான் சார் மிகப்பெரிய கொடுமை. மிகப்பெரிய கொடுமை. முதுமையில் வந்து ஒரு ஒரு ஆயுசு முடிவு போகிற காலத்தில் ஒரு தற்கொலை பண்ணுற முடிவு பண்ணுறானா எவ்வளோ பெரிய கொடுமை இது. அப்போ அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேற்று நினச்சி பார்க்குறேன், இந்த வயசில் எப்படி தோணிருக்குன்னு தெரில. உங்களுக்கு 30 வயசில் போகலாம், 40 வயசில் தோணலாம், 50 வயசில் தோணலாம். எப்படி 85 வயசில் இப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றது தான் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பருவாபாச்சரில் திருட்டு விசிறிய உள்ள புகுந்து ஒத்தால் தனி மனுஷனாக போய் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குனீங்கல்ல, அந்த கே ராஜன் எங்கே சார்? எங்கே சார் கே ராஜன்? ஆற்றுல விழுகிறக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, போய் ஆற்றுல விழுந்துட்டல சார். அப்போது எதை நம்புறதுன்னு தெரில. ஒருத்தர் இவ்வளோ தைரியமாக இருக்கார், இவ்வளோ துணிச்சலாக இருக்காருன்னா, அப்போ அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவார் சார், நான் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கிறோம், அங்கே உள்ள ரூமில் பேசுவோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன், அவர் இந்த நேரத்தை சொல்லிக்கிறது, சினிமாவுக்கு படம் பண்ண வரணும், எல்லோரும் படம் பண்ண வராங்க, எல்லாம் வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர தயாரிப்புட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள்லாம் படம் பண்ண வந்தால் தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி பிடிச்சி வந்துகிட்டே இருந்தால் நீங்கள் பண்ணும்போது நாங்கள் சம்பாதிக்க முடியும், நாங்கள் சாப்பிட முடியும். ஆனால் எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே அந்த சம்பளம் பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதில்ல சார். 3 கோடியோ 4 கோடியோ பணம் போட்டு படம் பண்ணுறீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்போ நான் படம் டேரக்டர் வச்சுக்கல, எனக்கு படம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சியில் கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவர் சங்கத்தில் கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் மேனுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவர் போய் அவர் சங்கத்துக்கு கம்மி கொடுத்துறாரு. அப்போ இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்கவுங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் நீங்கள் 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சது கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசாக வர தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ண வாங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரை வச்சு படம் பண்ணுறீங்க, யார் டைரக்டர், யார் ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்கள் ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது,
அங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், இதான் கதை, ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க சார், படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாமல் அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகும்பாங்க, இழுத்து விட்டுறாங்க. புதுசாக என்ன தெரியும் சினிமா பற்றி? சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்ரிக்கல் 2 கோடி போகுது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது. மயங்கிறாங்க சிலர். சினிமாவிலேருந்து நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு இப்போ சொல்கிறேன். நான் வந்து டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான். இருந்தாலும் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும்னா முதல்ல தயார் பண்ண இருக்கணும் சார். ஒன்றுமே மாதிரி போயிடுச்சு. ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போகிறதில்ல. ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான். எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறேன். வரவங்கள ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும்? வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் ரவுண்டில் இருக்கும். இப்படி ஒன்று எத்தனை வருவாங்க? அது மாதிரி இப்போ ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் தொல்லைட்டாங்க. அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் நான் சொல்கிறது இந்த சமயத்தில் சொல்கிறது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் உஷாராக நீங்கள் யாரோ சொல்கிற பேச்சை கேட்டலாம் பணத்தை இறக்கிறாதீங்க. நீங்கள் போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்கள் புடிசில் கன்சிடர் பண்ணுங்கள், அனுபவத்தை கேட்டுங்க, அனுபவத்தை கூட வச்சுங்க தயவுசெய்து. அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் யார் ஏமாறாமல் இருப்பீங்க. சிலர் வருவாங்க, ஆசைக்கு படம் எடுப்பாங்க, வந்தால் வருது போனால் போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் ரோடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதில் தேவையான செலவு பண்ணணும்ல. அது இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய. அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குல் சுரேஷும், சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும், சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான், இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்துன்னு வந்தால் அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். கோர்ட் சொல்லுவோம், யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லுவோம், அது பார்த்துக்கட்டும். நம்மளா யுகத்தில் போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கு தேவையில்லை சார், அசிங்க சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்லை சார். அவங்க கோர்ட்டு போனாலும் கோர்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டேன் சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் எனக்கு விமர்சனம் வருது. அவனோட சினிமா இங்கேருந்து நிறையா இந்த விமர்சனம் பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சனம் நோக்கடிக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரே விஷயந்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.